என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன்னோடு சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த நாள் நான் உன்னை அதிலிருந்து காப்பாற்றி விட்டேன். ஏனென்றால் இல்லை என்றால் என்ன நடந்திருக்குமோ என்று உன்னால் கணிக்கவும் முடியாது. இந்த தாயானவள் என்னால் யோகிக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சதியினை தீட்டி அந்த பெரிய சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தது. என் பிள்ளையே, நேற்று நான் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டேன். உன் இல்லத்தின் வாசலில் நான் காவலுக்கு நின்று கொண்டிருந்தேன். என் பிள்ளையே, இந்த தீய சக்தியினுடைய கெடுதல்கள் இருக்கும் என்றால் அது இரவு நேரங்களில் தான் உன் நேரத்தை தேடி வரும். அதனால் இந்த நேரத்தில் அதை எப்படியேனும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தேன். இந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் கண்ட உண்மை என்ன தெரியுமா? உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது அத்தனை பெரிய சக்தி என்றால் பல நாட்களாக உன்னுடைய இல்லத்திற்குள் இது போன்ற கெட்டவற்றை ஏவி விடுவதற்காக செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததனால் இப்பொழுது ஒட்டுமொத்த பல சக்திகளை ஒன்று திரட்டி உன் இல்லத்தை தேடி வரவழைத்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஏவல் சூனியம் என்று செய்வினைகளை எல்லாம் நாடி உனக்கு ஒட்டுமொத்தமாக பெரியதாக சதி நேத்து நடந்துவிட்டது. என் தங்கமே, அது எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. இத்தனை நாளும் எத்தனை பெரிய ஆபத்து என்று நீ ஆபத்திலிருந்து நீ வந்திருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொண்டேன். நிச்சயமாக உனக்கு என்னுடைய உதவி தேவைதான். உன் அம்மா நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? எவ்வளவுதான் ஒருவரின் மீது ஒருவருக்கு மனவேதனைகள் வருத்தங்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கிடைக்கின்ற அளவிற்கு இவர்கள் துணிந்து விடமாட்டார்கள் என்று நினைத்துதான் என்னுடைய தவறு எல்லோரை பற்றியும் நான் தெரிந்து வைத்திருந்ததால் தான் எல்லா மனிதர்களும் இது போன்று செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லது நினைக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் யோசிக்கின்றாய். அதனால்தான் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு நீ நல்லதை செய்வதனால் உனக்கு நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னுடைய நல்ல பெயரை கெடுக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக உன்னை பற்றி எல்லோரும் தவறாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் இவர்கள் செய்ய நினைத்ததற்கு இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? போட்டிகளும் பொறாமைகளும் தான். எங்கு போட்டியும் பொறாமை நிறைந்து கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். நாம் மற்றவர்களை விட நன்றாக வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். அடுத்தவர்கள் எந்த நிலையிலும் நம்மை முந்திவிடக் கூடாது, அதிகமான நிலைக்கு இவர்கள் வந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தோடு தான் இவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றனர். என் பிள்ளையே, இது போன்று இவர்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது. என் தங்கமே, இதற்கெல்லாம் முடிவு கட்ட அவர்கள் துணிந்து விட்டார்கள். உன் எண்ணத்தை நோக்கி மிகப்பெரிய சக்தியை அனுப்பி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த அம்மா நான் கண்டேன். அதற்கு முன்பாக உன் இல்லத்திற்கு இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியானால் நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் உன்னை காத்து நின்று கொண்டு இருக்கின்றது. நீ வணங்குகின்ற உன்னுடைய குலசாமி உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றது. இல்லத்தின் வாசலுக்கு கருப்பசாமி காவலுக்கு நிற்பதை நான் கண்டேன். உன் இல்லத்தின் வாசலில் உன் குலதெய்வம் நிற்பதை நான் கண்டேன். இப்படி எத்தனையோ தெய்வங்கள் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டு இருந்ததனால்தான் இத்தனை காலமும் நீ தப்பி பிழைத்திருக்கின்றாய். அதனால்
இதையெல்லாம் இவர்களுக்கு செய்ய நினைத்தது எதற்காக தெரியுமா? நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். என் தங்கமே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கும் இது போன்ற கெட்ட விஷயங்களை செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். உனக்கு எப்பொழுதும் சொல்வது இதுதான். ஒவ்வொருவரிடத்திலும் நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ரகசியம் என்ற ஒன்று இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுகின்றது. அப்படி தெரிய வருவதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, இனியாவது கவனமாக எதையும் வெளியில் சொல்ல வேண்டாம். உனக்கு நான் உதாரணத்திற்கு சொல்வது, இப்பொழுது நீ ஒரு வேலையை செய்கின்றாய். உனக்கு சம்பளம் வாங்குவதை அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் 10,000 வாங்குகின்றார்கள் என்றால் என் பிள்ளை அதிகமாக வாங்குகின்றாய். அதை நீ வெளிப்படையாக அவர்களிடத்தில் சொல்லாதே. அதை தெரிந்துவிட்ட மறுகணமே அவர்களின் முகம் மாறிவிடும். என் தங்கமே, தெரிந்துவிட்ட மறுகணமே மறுநொடியே அவர்கள் உனக்கு ஏதேனும் கெடுதலை செய்ய நினைப்பார்கள். நீ வாழ்க்கையில் இதை வைத்து முன்னேறிவிடுவாய் என்று நினைப்பார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கின்றாய், உனக்கு அதற்கேற்ற சம்பளம் கிடைக்கின்றது என்றெல்லாம் இன்றைய மனிதர்கள் எண்ண மாட்டார்கள். நம்மை விட இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே, அதனால் என் பிள்ளை, இனிமேல் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு நீ பழகிக்கொள். எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை தருவது உனக்கான மகிழ்ச்சி என்று எண்ணாதே. ஆனால் இந்த சந்தோஷங்களை பெற வேண்டியது உன்னுடைய கடமை. கஷ்டங்களை எல்லாம் கடந்து எல்லாவற்றையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எப்பொழுது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னை வந்து சேரும். இது போன்ற மனிதர்கள் தீய சக்திகளை எல்லாம் அனுப்புகின்றார்கள் என்றால் இதுவெல்லாம் சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்தான். எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் உனக்கு பாதுகாவலாக இருக்கும். உன் இல்லத்தையும் உன் இல்லத்தின் வாசலையும் எப்பொழுதுமே நீ சுத்தமாக வைத்திரு. இது உனக்கு பல நன்மைகளை மேலும் மேலும் கொடுக்கும். உனக்கு ஏற்படுகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காத்து நிற்கும். அந்த தீய சக்தி என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இந்த சதி செய்ய நினைத்தவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர். இப்பொழுது உனக்கு வேண்டாதவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஒரு சிறு பிரச்சனை அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ சவால் விட்டிருக்கின்றாய். அது நடந்துவிடக்கூடாது, நீ வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றார்கள். இது போன்று செய்வார்கள் என்று சொன்னால் நீ நம்ப மாட்டாய். ஆனால் இவர்கள் இது போன்று செய்யக்கூடியவர்களாக இப்பொழுது மாறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் என் பிள்ளையை, இவர்கள் செய்கின்ற விஷயங்களை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நான் உனக்கு பாதுகாவலாக நிற்கும் பொழுது, உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டு இது போன்ற தீய சக்திகளை கண்டு நீ பயம் கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் அதை உன் தாயானவள் நான் முறியடித்து கொடுத்து விடுவேன் என்பதை நினைத்து நீ சாதித்து காட்ட வேண்டும். இவர்கள் என்ன செய்ய நினைத்த இந்த வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அதையெல்லாம் இது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக மாறி நீ முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.